தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறு பரப்பிய நடிகை கஸ்தூரிக்கு பல பகுதிகளில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்புச்சு. தமிழ்நாட்டில் உள்ள பல காவல் நிலையங்கள்ல கஸ்தூரி மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டுச்சு. அந்த வகையில் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் சார்பில் எழும்பூர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கஸ்தூரி மீது 4 சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சாங்க. புகாரின் பேரில் கஸ்தூரியை கைது செய்ய காவல்துறையினர் அவரது வீட்டுக்கு போனப்ப கஸ்தூரி வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகி போனது தெரிய வந்துச்சு. தொடர்ந்து காவல்துறையினர் கஸ்தூரியை தேடுவதில் தீவிரம் காட்டினாங்க. இந்நிலையில உடனடியா முன்ஜாமீன் கோரி நடிகை கஸ்தூரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செஞ்சாங்க. கஸ்தூரிக்கு ஜாமீன் வழங்க கூடாதுன்னு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில அந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக நடைபெற்றது. அப்போது கஸ்தூரி திட்டமிட்டு தான் இப்படி பேசியிருக்கிறாங்க, குறிப்பிட்ட சமூகத்தின் மாண்பை குறைக்கும் வகையில நடிகை கஸ்தூரி பேசியிருக்காங்க, மன்னிப்பு கேட்டுட்டா போதுமா, புண்பட்ட அந்த மக்களின் மனம் சரியாகிவிடுமா? நிச்சயமா ஆகாது. அதனால கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் தரக்கூடாது, இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமா அமையணும் அப்படின்னு தமிழக அரசு வாதிட்டது. பின்னர் கஸ்தூரி பேசிய பேச்சுக்களை எல்லாமே பென் டிரைவ்ல பதிவு செய்து எல்லோருக்கும் முன்பாக நீதிபதிக்கு போட்டு காமிச்சாங்க. வீடியோ பதிவுகள் எல்லாத்தையும் பார்த்து முடித்த நீதிபதி கஸ்தூரிக்கு சரமாரியான கேள்விகளை எழுப்புனாங்க. கஸ்தூரியின் பேச்சு தெலுங்கு பேசும் மக்களை அவமதிக்கிற மாதிரி தான் இருக்கு. குறிப்பா அந்த புறம்ன்ற வார்த்தையே அவர் பயன்படுத்தியதன் நோக்கம் என்ன? இது போன்ற வெறுப்பு பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. தன்னை கற்றவர், சமூக ஆர்வலர், அரசியல்வாதின்னு தன்னை சொல்லிக் கொள்ளும் கஸ்தூரி இது போன்ற வெறுப்பு பேச்சுக்களை எப்படி பேசலாம் நீதிபதி கேட்டப்ப இதற்காக கஸ்தூரி உடனடியா மன்னிப்பு கேட்டு அறிவிப்பு வெளியிட்டதாக கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர்கள் பதில் கூறினாங்க. கஸ்தூரியின் மன்னிப்பு அறிக்கையை படித்த நீதிபதி கஸ்தூரி தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதா தெரியல, தன்னுடைய பேச்சை நியாயப்படுத்துவது போலதான் இருக்கிறது, தெலுங்கு பேசினாலும் அந்த மக்களும் தமிழகத்தின் ஒரு பகுதியினர் தான் என்று கஸ்தூரியை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் கண்டிச்சாங்க. தொடர்ந்து கஸ்தூரி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக கால அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.